நேரத்துக்கு துளசி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? கண்டிப்பா அந்த பொறுக்கி பண்ண வேலைக்கு அந்த சம்பவத்தை அவங்களால மறக்கவே முடியாது. திரும்ப திரும்ப அதையே தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மன உளைச்சல இருந்து அவங்கள வெளியே கொண்டு வரணும். என்ன பண்ணலாம்? ஓகே, இப்போதைக்கு அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டோட ஆறுதல் தான் தேவை. நாமளே ஒரு கால் பண்ணிட வேண்டியதுதான். அம்மா, உங்க ஃப்ரெண்டு கால் பண்றாங்க. இந்தாங்க, பேசுங்க. வேணாண்டா, நான் நாளைக்கு பேசிக்கிறேன். அங்கிள், ஏய் செல்லம். ஏய் ஹே குட்டி, என்ன பண்றீங்க? நான் டிராயிங் பண்ணிட்டு இருக்கேன். அம்மா சோகமா இருக்காங்க. சோகமா இருக்கேன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. சரி, போன் லவுட் ஸ்பீக்கர்ல போடுறீங்களா? சரி அங்கிள். ஃப்ரெண்ட், இன்னைக்கு நீங்க ஏதோ வருத்தமா இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அதான் நீங்க ஒரு விஷயத்துக்காக வருத்தப்படலாம். ஆனா நாளைக்கு அந்த பிரச்சனை சரியாயிடும். அதுக்கப்புறம் இதுக்காக இவ்ளோ ஃபீல் பண்ணோன்னு ரொம்ப வருத்தப்படுவீங்க. அதனால எந்த விஷயமா இருந்தாலும் அது ஈஸியா கடந்து போயிடணும். என்ன கஷ்டமா இருந்தாலும் அதை நம்ம நம்பிக்கையான ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணா அது பாதியா குறைஞ்சிரும். மேடம், உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா என்கிட்ட சொல்ல வேண்டாம். ஆனா எனக்காக அந்த பிரச்சனையை மறந்து நீங்க எப்பவும் போல இருந்தீங்கன்னா நான் சந்தோஷமா இருப்பேன். ஏன்னா எனக்கு என் ஃப்ரெண்டோட சந்தோஷம் தான் முக்கியம். சோ என் ஃப்ரெண்டு சந்தோஷமா இருந்தா நானும் சந்தோஷமா இருப்பேன். மேடம், இன்னும் வருத்தம் போகலையா? இந்த உலகத்துல நமக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அது பனி மாதிரி மறைஞ்சு போற இடம் எதுன்னு தெரியுமா? குழந்தைங்க இருக்கிற இடம். நமக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும்